அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மிக சிறப்பான துவக்கத்தையே இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. ராகு பகவான், கருணாகம் சர்பராஜா, உச்ச நிலையில் இருக்கிற சுக்கிர பகவான், நீச்சகதி மாறுகின்ற புத பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு இதுகாரம் 3ஆம் இடத்திலே இருந்து வந்த குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக 4ஆம் இடத்தில் மாறினாலும் உங்களுடைய கர்மஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழிலிலே நல்ல வளர்ச்சி, அபரிதமான லாபத்தை காண இந்த வருடம் உங்களுக்கு குரு பகவான் உதவுகிறார். ராசிநாதனான குரு பகவானுடைய பார்வை விரயஸ்தானத்தில் விழுவதால் சுப விரயங்கள் உங்கள் இல்லத்திலே நடக்க காரணமாக அமைவார். சுபகாரிய நிகழ்வுகளை நடத்தி கொடுப்பார். திருமணம் போன்ற மங்கள காரியங்கள் அடுத்தடுத்து உங்கள் இல்லத்திலே நடக்க குரு பகவான் காரணமாக இருக்கப் போகிறார். சனி பகவான் இப்பொழுதுதான் உள்ளே நுழைகிறார் ஜென்மராசியிலே. என்றாலும் மிகுந்த தொந்தரவுகளை கொடுத்து விட மாட்டார். காரணம், குரு பகவானுடைய இல்லமாக இருப்பதால் ஜென்மராசியாக இருந்தாலும் சனி பகவான் சற்று அடக்கியே வாசிப்பார். எனவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆண்டு முழுவதுமே குரு பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு பலமாக இருக்கிறது. நல்ல தனவரவு அமையக்கூடிய காலம். வரவு செலவு நன்றாக இருக்கும். உத்தியோகத்திலே இருக்கின்ற உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவை சுலபமாக பெற்றுவிடுவீர்கள். இந்த ஆண்டு பிற்பகுதியிலே ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க காத்து கொண்டிருக்கிறார் குரு பகவான். பூர்வீகத்திலே அமைந்திருக்கிற வில்லங்கங்கள் அனைத்துமே மறைந்து அவை அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும். தாயாதிகள் பங்காளிகளுடைய உறவும் மேம்படும். எல்லா விஷயங்களிலுமே சுபகாரிய நிகழ்வுகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வீட்டிற்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டாம். மாணவர்களுடைய எதிர்காலம் கருதி சில செலவினங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். அவை நல்ல முதலீடுகள் தான். அவற்றினால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. கணவன் மனைவி உறவு மிகவும் சிறப்பாக இந்த வருடம் இருக்கிறது. என்றாலும் கூட வார்த்தை போர் தவிர்க்கப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறக்கூடிய வருடமாக மீனராசியிற்கு இந்த வருடம் இருக்கப் போகிறது. அரசியல்வாதிகள் புதிய பதவிகளை பெறுகின்ற நேரமாக இந்த நேரம் இருக்கப் போகிறது. கலைஞர்கள் நல்ல நிலையினை அடைவார்கள். மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரர்கள் எல்லா நன்மைகளையும் பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. எல்லாம் அல்ல ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கின்ற மகாமந்திரத்தை ஒவ்வொரு குருவாரத்திலும் நீங்கள் ஜபித்து 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வந்தீர்கள் என்றால் அந்த ராகவேந்திர பெருமான் உங்களுக்கு எல்லா நலனையும் பெற்றுத்தர வேண்டி காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நலனும் பெற்றுத்தர வேண்டி எல்லாம் அல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்து கொள்வேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.